Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாய நிலத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரத்தை அடுத்த நால்ரோடு பகுதியில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காங்கேயம் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு எதிராக ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்க விளை நிலங்கள்ல நாங்க உள்ள வர்றதுக்கு தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். மாற்று வழியில போட்டு கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்க இதோட ஒரு 4-5 முறை நாங்க எல்லா விவசாயிகள்லாம் ஒருங்கிணைந்து மனுவா கொடுத்துருக்கிறோம். நாங்களை நேரில் சந்திச்சும் நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவலை சொன்னோம். அதற்கு எந்த விதமான ஒரு மரியாதையை கொடுக்கறது இல்லை அவங்க விவசாயிகளுக்கு. திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புங்கனூர் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியுடன் அதவத்தூர், அள்ளித்துறை, வயலூர், அப்பாதுரை, வாளாடி, புங்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புங்கனூர் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேஷன், ஆதார் கார்டுகளை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட இருந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் கிராமத்திலேயே தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து புங்கனூர் கிராமத்திலேயே சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புங்கனூர் ஊராட்சி ஸ்பெசிபிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த விவசாய பூமியை இப்படியே மாநகராட்சி ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகாரிகளும் சரி, ஆளுங்கட்சியும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. அது என்னன்னா, ஒரு சிலரோட சொத்துகள், முக்கிய அமைச்சரோட சொத்துக்கள்லாம் அந்த ஊராட்சி பக்கத்து இருக்கனால இந்த ஊராட்சி எப்படியாவது மாநகராட்சி ஆக்கிடணும் அவங்க நினைக்கிறாங்க. இதே நாகமங்கலம் அது மாதிரி ரெசிடென்சி ஏதாவது ஆக்குங்கன்னா அந்த சைட்லாம் அவருக்கு சொத்து இல்லை. ஆனா இந்த சைடு அவரோட சொத்து இருக்கனால அந்த சொத்தை நம்ம மாநகராட்சியோட கொண்டு அது மூலமா பல கோடிகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதை மாநகராட்சி ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க முற்றிலும் எதிர்க்கிறோம். எங்க ஊர்ல 5000 தலைக்கட்டுள்ள ஃபேமிலிஸ் இருக்காங்க. இல்ல 5000 பேர் விவசாய நிலம், ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு ஏக்கர் நிலம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இருக்கும்போது நீங்க எப்படி இந்த இதை மாநகராட்சி ஆக்குனீங்க? யாரோட கன்சிடரேஷன்ல நீங்க மாநகராட்சியா நீங்க கொண்டு வந்தீங்க? ஒரு தனிநபர் சொல்லிட்டு அது மாநகராட்சி ஆயிடுமா? எங்க பப்ளிக் நீங்க கேட்டீங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் செட்டியார்பேட்டை பகுதியில் பழுதடைந்த நிலையில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். செட்டியார்பேட்டை பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் 950க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். நியாய விலைக் கடை உள்ள கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்களும் ஊழியர்களும் அச்சத்துடனேயே பொருட்களை வாங்கிச் செல்வதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மயானத்திற்கு செல்ல உரிய சாலை வசதி இல்லாமல் ஆற்று நீரில் எடுத்துச் செல்லும் அவல நிலை உள்ளது. ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் பகுதியில் கிளையாற்றின் குறுக்கே உள்ள மயான பகுதியில் சடலத்தை புதைக்க தோண்டி 5 அடி பள்ளத்தில் தண்ணீர் ஊற்றெடுத்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மாற்று மயான இடம் மற்றும் உரிய சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் மயானத்திற்கு செல்லக்கூட வசதி ஏற்படுத்தி தர முடியாத அளவிற்கு நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் பயன்படுத்தும் இரும்பு பெஞ்ச் தடுப்பு வேலி போல் அமைக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேல் வணக்கம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் பயன்படுத்தும் இரும்பு பெஞ்ச் தடுப்பு வேலி போல் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் அந்த பகுதி வழியாக சென்று வருவதால் அச்சமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.